ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும் ப்ராசஸ், ப்ரிடிக்டிவாக இருக்கும், போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவாக இருக்கும். ஒரு பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஃபான்டிசிட்டி, சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் அடலசென்ட், அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி. இப்போ வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. ஸ்டெப் 1 அப்படின்னா பிரெயின் ஸ்டார்மிங். ஒரு ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம். ஸ்டெப் 2 வந்து என்னென்னா பெர்ஃபார்ம் அ கஸ்டமர் ரிசர்ச் டு டார்கெட் யுவர் ஐடியல் கஸ்டமர். ஸ்டெப் 3 அப்படின்னா எஸ்டிமேட் த மார்க்கெட் பொட்டென்ஷியல் ஃபார் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸ்டெப் 4 வந்து ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்டெப் 5 வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் ஸ்டார்மை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஸோ வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு டார்கெட் பண்ணுறது, அப்புறம் எஸ்டிமேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது ப்ரோட்டோடைப்பு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறது. இது வந்து வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும். பாவர்ட்டி எக்கனாமிக்கல் க்ரோத்தை வந்து என்னன்னு நம்ம சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து லிவிங், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸஸ் அப்படின்னா ட்ரீ, சாயில், வாட்டர், மினரல், கோல், ஆயில், இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணி நம்ம ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது வெல்த்து. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால் வந்து நம்ம லைஃப்பை ஸோ வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஆயில், கேஸ், கோல் அண்ட் வாட்டர் இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிறது. ஸோ வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் இது வந்து நிறையா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாக வெல்த் வந்து ஜாஸ்தியாகுது, பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. இதை வந்து பிஸ்னஸாக ஆக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நேச்சுரலாக வந்து கிடைக்கிது, ஆயில், கேஸ், கோல், வாட்டர். ஸோ கேபிட்டல் அக்யூமுலேஷன், நிறைய கேபிட்டல் வந்து கிடைக்கிது. கேபிட்டல் கிடைக்க ஜாப்ஸ் நிறைய கிடைக்கிது. அப்போது வந்து நமக்கு வந்து லோ லிவிங் வேஜ் வந்து கம்மியாக இருக்குது நம்ம வாழ்கிறதுக்கு. ஸோ ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இதெல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ஸோ வந்து இது வந்து பிஸ்னஸ் கேப்பபிலிட்டிஸே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு கண்ட்ரியை வந்து லோ டெக்னாலஜிக்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதே ஹை டெக்னாலஜி அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இந்த மாதிரி செல்ஃபோன், மொபைல்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதனால் டெவலப் ஆனதுனால வெல்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாவர்ட்டியை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். இப்போ வந்து அவைலபிள் லேபர் ஃபோர்ஸு, ஸோ லேபர் ஃபோர்ஸு ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ இன்க்ரீஸ்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ இன்க்ரீஸ்ட் எம்ப்ளாயி மோட்டிவேஷன், இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி இன் ப்ராசஸ், இம்ப்ரூவ்ட் கெப்பாசிட்டி டு அடாப்ட், ஸோ நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாயியோட மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஜாப்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து இதாகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதே டிஸ்அட்வான்டேஜ்னால் பொல்யூஷன் வந்து க்ரோத் ஆகுது. ஸோ வீக் கவர்னன்ஸ், பாவர்ட்டி கம்மியாக இருக்குது. ஸோ பொல்யூஷன் வருது, ஸ்மாகு, ஆசிட் ரெயின், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட், டெப்ளியேஷன் ஆஃப் ஓசோனு, சீவேஜ், கார்பேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது ஒரு டோட்டல் மார்க்கெட் வேல்யூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸில். ஸோ வந்து இது வந்து 12 மந்த்ல ஒரு இயரில் எவ்வளோ 12 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஃபார் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அப்படிங்கிறது தான் வந்து ஜிடிபி. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நார்மல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, ஆக்சுவல் ஜிடிபி. ஸோ நார்மல் ஜிடிபினா நார்மலாக வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ வந்து சம் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், இதான் வந்து ரியல் ஜிடிபி. ஆக்சுவல் ஜிடிபினா இட் இஸ் அ ரியல் டைம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல் அவுட்புட்ஸ் அட் எனி இன்டர்வல் ஆர் எனி கிவன் டைம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சம் பண்ணுறது, ரியல் ஜிடிபினா சம் பண்ணுறது எல்லாத்தையும். நார்மல் அப்படின்னா வந்து டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆக்சுவல்னால் ரியல் டைம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல் அவுட்புட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி வந்து எக்கனாமி ஸ்டேட்ஸு, கண்ட்ரீஸு,
அதுக்கப்புறம் பாலிசி ரூட் காஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் எக்கனாமி, அதுக்கப்புறம் டிட்டர்மைன் பண்ணுறது டெவலப்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேல்குலேஷன் ஆஃப் ஜிடிபி. ஸோ ஜிடிபியோட கேல்குலேஷன் என்னது, y = c + i + g + x - m. y அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், cனா கன்சப்ஷன், iனா இன்வெஸ்ட்மெண்ட், gனா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், xனா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இதுதான். ஸோ இதான் ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து எழுதணும். ஜிடிபி அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம், ஈஸியாக சீப்பாக இருக்கும், கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார்முலா வச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை குட் வேயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து broken into ஜிடிபி பர் கேபிட்டா. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நான் மார்க்கெட் டிரான்சாக்ஷனாக இருக்கும், நேரோவாக இண்டிகேட் ஆகும். ஸோ இது ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் இன்கம் வந்து அக்கௌண்ட்டில் வராது, ஹை இன்ஃப்ளேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்மல் செக்டாராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இம்மாரலாக, ஸோ மாரலாக இருக்காது, இம்மாரலாக இருக்கும். ஸோ வந்து ஹியூஜ். இப்போ சஸ்டெயினபிலிட்டி. ஸோ வந்து சஸ்டெயினபிலிட்டினா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, எபிலிட்டி ஆஃப் காம்ப்ரமைசிங் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் டு தேர் ஓன் நீட்ஸை. சஸ்டெயினபிள் அப்படின்னா வந்து நம்ம பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, ஜாப்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம சூஸ் பண்ணுறது நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை, ரெடியூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது, வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறது, லைஃப் சைக்கிள் அனாலிஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம். ஸோ கான்செப்ட் ஆர் அப்ரோச்சஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஆர் sustainability. Developing appropriate technology. ஸோ வந்து எக்கனாமிக்கலாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அடாப்டிவாக இருக்கும், ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், லோக்கல் லேபிளாக இருக்கும், லெஸ் ரிசோர்ஸஸாக இருக்கும், ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து மினிமம் வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரெடியூஸ் அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னா 3R அப்ரோச். ஸோ 3R அப்ரோச்னால் அகெயின் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் திரும்பி ரீசைக்கிள் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, திரும்பி அதை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இதே. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைடிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷ்னல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்சப்ஷன் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அதாவது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, ஜியோதர்மல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸை யூஸ் பண்ணுறது. கன்சர்வேஷன் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணாதது, அதை ரீசைக்கிள் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது. ஸோ வந்து கோல், ஃபாசில் ஃபியூவல், கோல், பெட்ரோலியம், டீசல். ஸோ இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது. அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் சஸ்டெயினபிலிட்டி. ஸோ எபிலிட்டி டு காம்ப்ரமைஸ். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ஸோ எக்கனாமிக்கலாக காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இப்போ வந்து கம்பெனிஸ் அப்படின்னா கம்பெனி அண்ட் யூனிலிவர். ஸோ எக்கனாமிக்கல் சேலஞ்சஸ் அப்படின்னா ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, மேஜர் எக்கனாமிக் க்ரோத் டிஸ்ட்ரப்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து volatile growth dependent, low productivity, skills வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது, ஜாப்ஸ் இல்லாமல் இருக்கிறது, மேக்ரோ எக்கனாமிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு சோஷியல் சஸ்டெயினபிலிட்டி. சோஷியல்னால் சோஷியல் குரூப்ஸு. ஸோ வந்து ஸ்டேபிளாக இருக்குது சோஷியல் குரூப்ஸு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸோ அதுக்கு வந்து சேலஞ்சஸ் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸு, ஃபேர் லேபரு, ஸோ லிவிங் கண்டிஷன்ஸு, ஹெல்த் அண்ட் சேஃப்டி, வெல்னஸ், டைவர்சிட்டி அண்ட் ஈக்விட்டி, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, எம்பவர்மெண்ட்டு, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சஸ்டெயினபிலிட்டி. ஸோ என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் இது பண்ணும். ஸோ வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்னால் சோஷியல் குரூப்ஸ் எல்லாமே இது பண்ணி அது நாலேஜாக இருக்கணும். அது வந்து வித்தின் ஆர் பிட்வீன் த ஜென்ரேஷனாக இருக்கும், வித்தின் ஆர் பிட்வீன் த எத்திக்கல் அண்ட் சோஷியல் குரூப்ஸாக இருக்கும். கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்னால் அது கல்ச்சர்ஸ். ஸோ வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பொலிட்டிக்கல், நம்ம எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறோம், ஸோ எப்படி அட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷனை இது பண்ணுறது. ஸோ வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாட்டரை வந்து டிஸ்போசல் பண்ணுறது. ஸோ வந்து
இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அன்சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸ் லெஃப்ட் அவுட் பண்ணுற ரிசோர்ஸஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ அவங்க லெஃப்ட் அவுட் பண்ணதை ஆல்ரெடி பழங்காலத்தில் நிறையா வந்து நமக்கு லெஃப்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. அந்த லெஃப்ட் ஓவர் ரிசோர்ஸ்லாம் நமக்கு தான் சொல்லிட்டு நம்ம வைக்கிறது. சென்சிபிளாக இருக்குது ரிசோர்ஸபிளாக. அதுக்கப்புறம் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன்சஸ்டெயினபிலிட்டி அன்ஸ்டேபிளாக டீக்ரேட் பண்ணுறது அவைலபிள் ரிசோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகாமல் பண்ணுறது, கேர் பண்ணுறதில்ல, அன்சிஸ்டமேட்டிக் பிளானிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் டீக்ரேடேஷன் ஆகுறது. அதுக்கப்புறம் காசஸ் ஃபார் அன்சஸ்டெயினபிலிட்டி டெவலப் பண்ணுறது கம்பெனிஸை ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீக்ரேடேஷன். நேஷ்னல் பொல்யூஷனை வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ரைஸ் பண்ணுறது பாப்புலேஷனை. ஸோ வந்து என்விரான்மெண்ட்டை பார்க்காம இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பில்டிங்ஸு, ரோட்ஸு, டேம்ஸு இதெல்லாமே பில்ட் பண்ணி லைஃப் ஸ்டைலை மாற்றுறது, அனிமல்ஸ் ஹேபிட்டட்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, லித்தோஸ்பியர் இதெல்லாமே. அதுக்கப்புறம் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ட்ரீஸை, பர்ச்சேஸ் பண்ணுறது பாலித்தீன் பேக்ஸை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சஸ்டெயினபிலிட்டி எமிட் பண்ணுறது க்ரீன் ஹவுஸ் கேஸை, நேச்சுரல் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து இது பண்ணுறது. ஸோ வந்து நான் பொல்யூட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸை, நேச்சுரல் ஹேபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ டிப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸை மினிமைஸ் பண்ணுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கேர் பண்ணுறது லைஃப் ஃபார்ம்ஸை. ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. சஸ்டெயினபிலிட்டி அன்சஸ்டெயினபிலிட்டி. ஸோ சஸ்டெயினபிலிட்டினா நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ அன்சஸ்டெயினபிலிட்டி எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெப்ளனிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத் ஆகுறது. இது வந்து நான் குவாலிஃபைங் எக்கோசிஸ்டம். ஸோ ஈக்குவாலிட்டி, டைவர்சிட்டி, சோஷியல் கோஹெஷன் அண்ட் டெமோக்ரஸி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. லேபர் லாஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் புவர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டைஜீனியஸ் பீப்புள் இதெல்லாமே இது பண்ணுறது. இதுதான் டிஃப்ரென்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸு. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா எராடிகேட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியாக போகிறது, யூனிவர்சிட்டியில் ப்ரைமரி எஜுகேஷன் இது பண்ணுறது, சைல்ட் மொராலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மெட்டீரியல் ஹெல்த்து. ஸோ HIV, எய்ட்ஸு, மலேரியா இந்த மாதிரி டிசீஸ் வர்றது. ஸோ என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறது. ஸோ வந்து டெவலப் பண்ணுறது குளோபல் பார்ட்னர்ஷிப்பாக. அதுக்கப்புறம் சஸ்டெயினபிலிட்டி ப்ரோட்டோகால்ஸு, ட்ரேடர்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர்ஸு, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு இது எல்லாமே வந்து கைட்லைன் கொடுக்குறது. 400 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷனும். அதுக்கப்புறம் மெயின் கன்சிஸ்டன்சி வித்தின் த போர்ட்ஃபோலியோ. ஸோ வைல் டெவலப்பிங் க்ரீன் ஆட்டோனமி. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபியூ சஸ்டெயினபிலிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் லெட்டு, வெல்லு, ஃபிட் வெல்லு, லிவிங் பில்டிங் சேலஞ்சு, ப்ரீமு. அப்புறம் வந்து பாசிவ் ஹவுஸு, நேஷ்னல் க்ரீன் பில்டிங் ஸ்டாண்டர்ட், பில்ட் க்ரீனு, எவர் க்ரீன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர்ஜெனரேஷ்னல் ஈக்குவாலிட்டி. அதுக்கப்புறம் இன்ட்ராஜென்ரேஷ்னல் ஈக்குவாலிட்டி. இன்டர்ஜென்ரேஷ்னல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சேஃபாக இருக்குது, ஸோ ஹெல்த்தியாக இருக்குது, ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது என்விரான்மெண்ட், டெக்னாலஜிக்கலாக இருக்குது, ரிச்சாக இருக்குது, எக்கனாமிக்கல் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறது புவர் கண்ட்ரிக்கெலாம், வெல்த் வந்து கேப்பாக இருக்குது, லீட் டு சஸ்டெயினபிலிட்டி. ஸோ வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, நிறைய குட்ஸை வந்து மேக் பண்ணுறது, எர்த் பயோடைவர்சிட்டியை வந்து சஸ்டெயின் பண்ணுறது. ஸோ வந்து ரினியூவபிள் சோர்ஸஸை வந்து இது டிபெண்ட் பண்ணுறது, பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறது, ஹைஸ்ட் குவாலிட்டியை யூஸ் பண்ணாது. ஸோ வந்து கோல்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் 17 கோல்ஸு. ஸோ வந்து பாவர்ட்டியை எண்ட் பண்ணுறது, ஹங்கரை எண்ட் பண்ணுறது, குட் ஹெல்த்தாக இருக்குது. ஸோ இன்க்ளூசிவ் குட் ஹெல்த்தாக இருக்கனால வெல்பீயிங்கை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஃபுட்டு வந்து எண்ட் ஹங்கர்னால அச்சீவ் பண்ணலாம் ஃபுட் செக்யூரிட்டியாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா என்ஷூர் பண்ணும்
ஈக்குவட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் அச்சீவ் பண்ணும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதுக்கப்புறம் என்ஷோர் பண்ணும் அவைலபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி, என்ஷோர் பண்ணும் அஃபோர்டபுள் ரிலையபிள் க்ளீன் அண்ட் மாடர்ன் இதை ப்ரொமோட் பண்ணும் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத்தை, பில்ட் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ரெடியூஸ் பண்ணும் இன்இக்வாலிட்டியை, மேக் பண்ணும் சிட்டிஸை, அதுக்கப்புறம் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸை என்ஷோர் பண்ணும். ஸோ வந்து ஹங்கரை இது பண்ணும். திரும்பி அதே பாயிண்ட்ஸ் தான் வருது. ஸோ இது எல்லாமே அதுதான். ஸோ ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது, டெத் ரேட் கம்மியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் சர்வீசஸ்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து 5 மொராலிட்டி இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் சப்சைட்ஸ் இருக்குது, ஆவரேஜ் இன்கம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஃபுட் ப்ரொடியூசர் இது பண்ணணும் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெத்து இல்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணும், அதுக்கப்புறம் வந்து எய்ட்ஸ் இதெல்லாமே வராமல் பார்த்துக்கணும். ஸோ வந்து நியூ பார்ன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனல் கமாடிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும் ஜெனட்டிக் டைவர்சிட்டியை, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ஷனில் இது பண்ணும். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெச்சூரிங்காக. ஸோ இதுதான் ஃபுல்லாக இதுதான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேட் வேஸ்ட்டு, யூசஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸு, வேஸ்ட் ப்ராடக்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், ஓவர் ஃபிஷ்ஷிங், பாவர்ட்டி, ஓஷன் அசிடிஃபிகேஷன், ஏர் பொல்யூஷன். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் அப்படின்னு 2 வாட்டி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா வந்து சோலார் சைக்கிள். ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பேர்னிங் ஃபாசில் ஃபியூவல், கோல் பெட்ரோலியம் கேஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது, ஓசோன் லேயர் டிப்ளே ஆகுது, க்ரீன் ஹவுஸ் எமிட் ஆகுது, ரெயின்ஃபால் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஆக்சிஸ் ஆஃப் ஏர்த்தோட ஆக்சிஸ் ஒழுங்காக ரொட்டேஷன் வந்து பாதிக்குது, அதுக்கப்புறம் சீசனல் சேஞ்ச். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வந்து ஸ்மால் சேஞ்சஸ் நடக்க, பெரிய சேஞ்சஸ் இருக்கும், ஹைட்ராலிக்கல் சைக்கிள் இருக்கும், ஸோ மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், சீ லெவல் ரைஸாக இருக்கும், கிளேஷியர் மெல்ட்டாக இருக்கும், ஹை டெம்பரேச்சராக இருக்கும், ஹாட் வெல் ஃபயர்ஸ் வந்து கண்டிஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் பாசிபிள் சொல்யூஷன் டு கிளைமேட் சேஞ்சை. ஸோ வந்து பேர்ன் பண்ணும் ஃபாசில் ஃபியூவல்ஸை, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் ரெடியூஸ் பண்ணும் பெட்ரோலியம் டீசல்லாம். ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுனால ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது, அதில் உள்ள கேஸ்னால, அதனால நம்ம அதெல்லாம் எமிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோமில் வந்து க்ரீன் வே யூஸ் பண்ணோம், பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணோம், ஃபாரஸ்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணோம், ஓஷன்ஸ் எல்லாமே இது பண்ணோம், அதில் எமிட் பண்ணக்கூடாது எல்லா பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும். ஸோ வந்து பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்பன் பொல்யூஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ECR/OMR. இப்போ கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னா ECR/OMRல இப்போலாம் வந்து டுடே லேண்ட்மார்க்கில் வந்து ஹையஸ்ட் கிளைமேட் இம்பேக்ட் இருக்குது. ஸோ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரஃப்டாக இருக்குது, ஃப்ளட்டாக இருக்குது, அன்ஈவனாக வந்து வாட்டர் வந்து இதாகிருக்கு. ஸோ இப்போ ரீசன் ஆஃப் ஃப்ளட் அப்படின்னா வந்து பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய கேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனாலே பொல்யூஷன் வந்து வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இதனாலே வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்பன் கிரெடிட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுக்கு 1 டன் கார்பன். ஸோ இதை வந்து இது பண்ணுறது. ஸோ கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னா ஒரு ட்ரேடபிள் சர்டிஃபிகேட். ஸோ கார்பன் கிரெடிட் அப்படின்னா 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வந்து கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை கொடுப்பாங்க, அதை வந்து எப்படியாவது ரெடியூஸ் பண்ணும், ஒரு கார்பன் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார்பன் டை ஆக்சைடு அவங்க கிரெடிட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாலண்ட்ரி எமிஷன் ரிடக்ஷன். ஸோ வாலண்ட்ரியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபைடு அப்படின்னா சர்டிஃபிகேட் கிரெடிட்ஸ் வச்சு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹவு டு கெட் கார்பன் கிரெடிட் எப்படி வரும்னா இன்டர்நேஷ்னல் இதில். ஸோ வந்து நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க.
ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் கார்பன் கிரெடிட் வந்து ஒரு டன் கார்பன் கிரெடிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கார்பன் கிரெடிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்பன் கிரெடிட் சம்டைம்ஸ் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கும். ஸோ வந்து கார்பன் கிரெடிட் வந்து டீகார்பனைசேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க 1 டன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜென்சி நீருக்கு வேறு ஏதாவது சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்பன் கிரெடிட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனாக. ஆனால் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து குளோபல் வார்மிங்காக இருக்கும். ஸோ கார்பன் கிரெடிட்னால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸு எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் ஜென்ரேட்டட் பை ஆர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் activities. Individual carbon credit now smaller your carbon credit, better for future, bigger your carbon credit have a bigger negative impact on the environment. ஸோ அதுக்கப்புறம் climate சேஞ்ச் ஆகும், நேச்சுரல் வேல்கனோ, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் பீயிங்கை பாதிக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 28%, எலக்ட்ரிசிட்டிக்கு 28%, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு 22%, ஹீட்டிங் அண்ட் கூலிங் இன் ஹோம் அண்ட் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் 11%. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காசஸ் ஆஃப் கார்பன் கிரெடிட். ஸோ காஸ்ட் வந்து ஃபுட் கன்சப்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுஸ் ஹோல்ட் எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும் கார்பன் கிரெடிட்டை. லெஸ்ஸாக ட்ரைவ் வந்து கம்மியாக பண்ணும். எலக்ட்ரிக் இல்லை ஹைப்ரிட் காருக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட்டாக ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி, டைடல் எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்சிடர் பண்ணணும் சோலார் பேனல்ஸை. வீட்டை எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அன்ப்ளக் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் டிவைஸ், லோக்கலாக இருக்கணும், ஹோம் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும், மீட்டை வந்து லெஸ்ஸாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாட்டரை, ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்னா அது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ்ஸாக, ஸோ ப்ராசஸ்ஸாக. இது வந்து தட் எனேபிள் எனி ஆர்கனைசேஷன் ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக்காக ரெடியூஸ் பண்ணும் என்விரான்மெண்டல் இம்பேக்டை. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணும் ரிசோர்ஸஸை, ஸோ காம்பனன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் குவாலிட்டி ஆஃப் லைஃபை. அதுக்கப்புறம் ப்ரிவெண்ட் பண்ணும், சால்வ் பண்ணும் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை, எஸ்டாப்ளிஷ் பண்ணும் லிமிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை. டு வார்ம் ட்ரெட் அகேன்ஸ்ட்டு வார்ம் பண்ணும், டெவலப் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி, ஐடென்டிஃபை பண்ணும் நியூ எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணும் என்விரான்மெண்டல் பை ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணும் பிஸ்னஸை. இப்போ வந்து பிரின்சிபிள் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ பிரின்சிபிள் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்னா பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபிள். ஸோ வந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது, பொல்யூட்டிங் எஃபிஷியன்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதோ அதுக்கு வந்து இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து யூசர் பே பிரின்சிபிள். ஸோ வந்து யூசர் வந்து பே பண்ணணும் எவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரிகாஷனரி பிரின்சிபிள் அப்படின்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ வந்து த்ரெட்டை ஸோ வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அட்வர்ஸ்லி அஃபெக்டிங் த என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ரிசோர்ஸோட எஃபிஷியன்சியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இது பண்ணும். ஸோ எல்லா பர்சனும் எக்காலஜிக்கல், சஸ்டெயினபிள், எக்கனாமிக்கலாக, அதுக்கப்புறம் எஃபிஷியண்ட்டாக, அதுக்கப்புறம் வந்து சோஷியலாக. ஸோ பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ டியூட்டி எல்லா பர்சனுக்கும் டியூட்டி இருக்குது. ஸோ அதை பார்ட்டிசிபேட் பண்ணும். பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ வந்து பேலன்ஸாக இருக்கணும். ஸோ வந்து எக்கனாமிக்கல் க்ரோத்தும் சரி, ஒன் ஹேண்டும் சரி, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனும் சரி, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃப்ளோ சார்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்டல் பாலிசி மேனேஜ்மெண்ட், ரிவ்யூ, செக்கிங் அண்ட் கரெக்ஷன், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன். என்விரான்மெண்டல் பாலிசி அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷிங் அண்ட் என்விரான்மெண்டல் பாலிசி. பிளானிங் அப்படின்னா ஐடென்டிஃபைங் த ரிசோர்ஸஸ், ப்ராசஸ், சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட்.
இம்ப்ளிமெண்டேஷனாக ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸு. ஸோ ட்ரெயின் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ செக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் பண்ணுறது. மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, சொல்யூஷன் பார்க்குறது, கரெக்டிவ் ஆக்ஷன் கரெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் செக் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னா வந்து செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் எபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் ஃபார் த ஃப்யூச்சர் யூஸ். ஸோ டிமாண்ட் பண்ணுறது, ஸோ வந்து சீக் பண்ணுறது, இன்டெக்ரேட் பண்ணுறது, நேச்சுரல் அண்ட் சோஷியல் சயின்ஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் டு ஷார்ட் டேர்ம். வேர்ல்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து ஹியூமன்ஸ்னால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸை, என்ஹான்ஸ் பண்ணுறது காம்ப்ளைன்ஸை, பொல்யூஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஸோ ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது நியூ கஸ்டமர்ஸை, எஃபிஷியண்ட்டாக பார்க்குறது, என்ஹான்ஸ் பண்ணுறது எம்ப்ளாயியை, ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறது இமேஜ் வித் பப்ளிக் ரெகுலேட்டர்ஸை. இப்போ வந்து கேஸ் ஸ்டடி எலக்ட்ரானிக் வெஹிக்கல்னால் டெல் கம்பெனினா வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கலாக இருக்குது. 50 பவுண்ட்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்காக 100% ரீசைக்கிளபிளாக இருக்குது. 2 பில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. ஸோ 4.5 கிலோமீட்டர் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கு. ஸோ 20 பவுண்ட் வந்து பேக்கேஜிங் வேஸ்ட்டு. 18 காஸ்ட்டு சேவிங்கு. ஸோ பயோடிகிரபிளாக இருக்குது. பேக்கேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணால். நான் பயோடிகிரபிளாக இருக்குது. ஆயில் பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டலில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ராப்பர் அதுக்கப்புறம் வந்து ஸோ இது மாதிரி கேஸ் ஸ்டடிக்குள்ளே இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. நீங்களே படித்து பார்த்தா புரியும். இதோ okay, do like, share, subscribe to my channel for the further videos. Comment me in the comment section what video can I put the next. Thank you.